விஷயம் பாருங்கள், 750 ரூபாயை 3ஆக பிரிச்சுருக்காங்க. எப்படி எக்ஸ் ஒய் இசட் பிரிச்சுருக்காங்க. எப்போனா அதில் வந்து எக்ஸ்லேருந்து 5 ரூபா கழிச்சிட்டாங்க, ஒய்லேருந்து 10 ரூபா கழிச்சிருக்காங்க, இசட்லேருந்து 15 ரூபா கழிச்சிருக்காங்க. ரைட்டா? எக்ஸ்லேருந்து 5 ரூபா கழிச்சிருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ கழிச்சிருக்காங்க? 15 25 30 ரூபா கழிச்சிருக்காங்க. எவ்வளவு? 750ல் 30 ரூபா கழிச்சிட்டுங்க. அப்போ எவ்வளோ இருக்குது? 720 ரூபா. ரைட், ஓகேவா? இந்த 720 ரூபாவை தான் என்ன ரேஷியோவில் பிரிச்சுருக்கு? 5:4:3. ரைட், ஓகேவா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5:4:3 மொத்தம் டோட்டலாக ஃபஸ்ட்டு கீழே போட்டிருக்காங்க, அந்த பின்னத்தில். சரியா? கீழே. இப்போ 5 + 4 + 3. ஃபஸ்ட்டு உள்ளவங்க கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு உள்ளவங்கன்னா 5, மேலே 5. எவ்வளோ காசு? 720 ரூபாய். ரைட், ஓகே. அப்போ இது என்ன வரும்? 5/5 12. 12 × 720 அடித்தா என்ன வரும்? 12 60 பண்ணால் 720. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆகும்? 60 × 5 300. ரைட்டா? 300. ரைட், ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ கழிச்சிருக்கோம்? 5 ரூபா கழிச்சிருக்கோம். ரைட்டா? எக்ஸ்லேருந்து 5 ரூபா கழிச்சிருக்கோம். ஸோ +5. அப்போது எக்ஸுக்கு எவ்வளோ இருக்கும்? 305 ரூபா. ரைட், ஓகே. ரெண்டாவது ஒய் கண்டுபிடிங்க. 12 மேலே எவ்வளோ வரும்? ஒய்யோட ரேஷியோ 4. ரைட்டா? அப்போ 4 × 720. 12 60 பண்ணா 720. அப்போ 60 × 4 240. இதில் வந்து நம்ம எவ்வளோ கழிச்சிருக்கோம்? ஒய்லேருந்து நம்ம 10 ரூபா கழிச்சிருக்கோம். அப்போ +10 250. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோ? 250. அடுத்து மூணாவது கொடுத்து பாருங்கள். 12 மூணாவது இசட்டோட ரேஷியோ வந்து 3, மேலே 3 × 720. ரைட். 60 பண்ணால் 720. அப்போ 60 × 3 எவ்வளவு? 180. ரைட்டா? 180. நம்ம எவ்வளோ கழிச்சிருக்கோம்? இசட்லேருந்து 15 ரூபா. ஸோ அந்த 15 கூட்டிடுங்க. எவ்வளவு? 195. ஸோ அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு? 305. ஒய் வந்து எவ்வளவு? 250. இசட் வந்து 195. ஏ ஆன்சர். ரைட், ஓகே.